குட்டி சுட்டி. ஹாய் குட்டி சுட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு மந்திர காடும் குட்டி குருவியும் பத்தின ஒரு கதையை தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுல ஒரு குட்டி குருவி தன்னோட அம்மா குருவியோடும் அப்பா குருவியோடும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த குட்டி குருவி ரொம்ப புத்திசாலியாவும் தைரியசாலியாவும் இருந்துச்சு. அந்த காட்டு பக்கத்திலேயே ஒரு பெரிய மந்திர காடும் இருந்துச்சு. அங்க எப்போதுமே இருட்டாதான் இருக்கும். அதனால அந்த காட்டுக்குள்ள போறதுக்கே எல்லாருமே பயப்படுவாங்க. அப்போ ஒரு நாள் அந்த இருட்டு காட்டுக்குள்ள இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எல்லா பறவைகளும் பயப்பட்டு அந்த சத்தத்தை கவனிக்காத மாதிரியே இருந்துட்டாங்க. ஆனா குட்டிக்குருவிக்கு குழப்பமாவே இருந்துச்சு. யாரோ உதவி கேக்குறாங்க, ஆனா இவங்க யாருமே உதவி பண்ண போகவே மாட்டுக்காங்களே அப்படின்னு யோசிச்சது. அப்போ அந்த குட்டி தைரியத்தோட ஒரு முடிவு எடுத்து, சரி நாம அவங்களுக்கு போய் உதவுவோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இருட்டு காட்டுக்குள்ள போயிட்டு. காடு ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. அங்க இருந்த ஒரு லேசான வெளிச்சத்தை வச்சு சத்தம் கேட்ட திசையை நோக்கி அந்த குட்டி குருவி போச்சுது. அங்க ஒரு குருவி ஒரு கொடியில சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. குட்டி குருவி வர்றத அந்த குருவி பார்த்து, நண்பா என்ன காப்பாத்து, ஒரு பருந்து ஒண்ணு என்ன துரத்துனுச்சு, அதுக்கு பயந்து இந்த காட்டுக்குள்ள வந்து கொடியில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த குட்டி குருவியும் அந்த குருவிக்கு உதவி செஞ்சு அது அந்த கொடியில இருந்து விடுவிச்சுது. அதை விடுவிச்சதும் அந்த இடமே இன்னும் பிரகாசமாயிட்டு, அந்த காட்டோட இருள் எல்லாமே நீங்கிட்டு. அப்போ ஒரே ஒரு ஒளி மட்டும் அந்த குட்டி குருவி கிட்ட போச்சுது. யார் நீ அப்படின்னு அந்த குட்டி குருவி கேட்க, நான் தான் இந்த காடு. முன்னாடி இந்த காட்டுல நிறைய விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்துச்சு. ஒரு முனிவரோட தவத்தை நாங்க கலைச்சதால அவர் எங்களை சபிச்சிட்டாரு. நாங்க இவ்வளோ நாள் சபிக்கப்பட்டிருந்தோம். எப்போ ஒரு குருவி தைரியமா இந்த காட்டுக்குள்ள வருமோ அப்போதான் நாங்க பழைய நிலைமைக்கு வருவோம்னு அந்த முனிவர் சொன்னாரு. அதுபடியே இன்னைக்கு நீ யாருன்னே தெரியாத ஒரு குரலுக்காக உன் உயிரை பணைய வச்சு காப்பாத்த தனியா துணிச்சலா வந்ததால எங்க சாபம் எல்லாமே நீங்கிட்டு இப்போ இந்த காடே பிரகாசமா ஆயிட்டு. உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. உன் நல்ல எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் எல்லா குருவியுமே பயப்படாம அந்த காட்டுக்குள்ள வந்து கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா குட்டிச்சுட்டி, எல்லா பறவைகளும் அந்த காடை ஒரு பிரச்சனையா நினைச்சு பயந்து அது பக்கமே போகாம இருந்துச்சு. ஆனா அந்த குட்டி குருவி அந்த பயத்தெல்லாம் உடைச்சி தைரியமா அந்த காட்டுக்குள்ள போனதால அந்த காடே பிரகாசமா ஆயிட்டு. அதே போலதான் நம்ம லைஃப்லயும் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து பயப்படாம தைரியமா ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணி நம்ம லைஃபோ பெட்டரா அந்த காடு மாதிரி பிரகாசமா மாறிடும். இந்த கதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல் இன்னும் நிறைய கதைகளை கேட்பதற்கு நம்மளுடைய குட்டி சுட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போட்ட மற்ற கதைகளுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.